தூங்கும்போது நடந்த பயங்கரம். குற்றவாளியின் வீட்டை சூறையாடிய உறவினர்கள். கழிவறை மீது ஏறி கொலை சம்பவம் எப்படி நடந்தது என விளக்கம் கொடுத்த சகோதரிகள். பையன் சார் இந்த பண்ணிட்டு வந்து சம்பவம் ஹாஸ்பிட்டல்ல உள்ள போயிட்டு யூரின் டிப்ப புடிங்கிட்டான் சார். எப்படி ஒரு ஆளா கழுத்து போட முடியும்? கல்ல வந்து ஒருத்தர் தூக்கிட்டு வர முடியாதுன்றீங்களா? தூக்கிட்டு வர முடியாது சார், தூக்கிட்டு வந்து போட முடியாது சார். அவங்க டக்குன்னு கண்ணு முழிச்சிட்டு இருப்பான். அப்போ இந்த செருப்பு யாரோடதுன்னு சரமாரியா கேள்வி கேட்ட உறவினர்கள். பரபரப்பான வீடியோ. ஃபாலோ பண்ணிட்டு போனால ஃபாலோ பண்ணிட்டு போனோம் போட்ட செருப்பு நான் எடுத்து கையில வச்சுக்கிறேன். ஒரே ஒரு அக்கிஸ்ட மட்டும் புடிச்சிங்க நீங்கல ஃபாலோ பண்ண எப்படி மேல எப்படி அவன் செருப்பு இப்படி விட்டு போவான். இந்த செருப்பு போலீஸ் வாங்கலையா? இன்னும் போலீஸ் வாங்கலையா? அவங்க காட்டுற கல்ல தூக்கி போய் ஒரு ஆளு இவங்க இப்ப விவசாயம் அந்த கல்லை ஏற்றின்னு மேலே இருக்கும். நான் ஒத்துக்கிறேன். என்ன சார் இது? காஞ்சிபுரம் மாநகராட்சி சின்ன காஞ்சிபுரம் சதாவரம் பகுதியை சேர்ந்தவர் பாபு. இவங்களுடைய மகன் மாது அப்படின்ற மாதவன். அங்க இருக்கிற ஒரு பொது கழிப்பிடம் இருக்குங்க. சோ அதுக்கு மேல வந்து இவர் தூங்குவாரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அவர் தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தவங்க இவரை தாக்கி இருக்காங்க. என்ன ரொம்ப நேரமா பையன் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழிப்பறை மீது ஏறி இவங்களுடைய பெற்றோர் பார்த்திருக்காங்க. உடனடியா அவரை மீட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா சிகிச்சை பலன் இல்லாம அவரு இறந்து போயிருக்காரு. போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. விசாரணை அடிப்படையில மாதவனுடைய நண்பன் 17 வயது சிறுவன் ஒருத்தரை இப்ப போலீசார் கைது பண்ணிருக்காங்க. ஆனா இதுல மொத்தமா 5 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னும் எல்லாரையும் கைது பண்ணணும் அப்படின்னும் அவங்களுடைய உறவினர்கள் போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. அந்த கழிப்பறை மீது ஏறி அவங்களுடைய சகோதரிகள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. குற்றவாளியோட வீடும் சூறையாடப்பட்டிருக்கு. இத பத்தி காவல்துறையினர் சொல்லும்போது குற்றவாளிகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. இந்த வழக்குல இதுவரைக்கும் ஒருத்தர் மட்டும்தான் குற்றவாளியா அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்தினால அந்த பகுதியில பரபரப்பு ஏற்பட்டிருக்கு.